ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராகவ் வந்து ஆஃபீஸில் மீட்டிங் நடக்குது. அப்போ ராகவ் சொல்கிறாரு, ஸ்டாஃபுகளை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் ரிலேட்டிவில் இந்த 100 வருஷத்துக்கு உள்ள பழமையான வீடு, 100 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், இப்படி பழமையான வீடுகள் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம கம்பெனிக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். யாராவது அந்த மாதிரி பழமையான வீடு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு ராகவ். அப்போ முருகன் சொல்கிறாரு, ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவில் அந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது, 50-60 வருஷம் இருக்கும், அந்த வீடை வேணால் பார்க்கலாமா அப்படிங்கிறாப்புல. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். வேறு யார்கிட்ட அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வீடு அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாப்புல. அப்போ நிலா சொல்கிறாங்க, நான் இருக்கிறதும் இப்போ வந்து எங்கள் ரிலேட்டிவ் வீடுன்னு சொன்னேன்ல, அவங்க வீடும் பழமையான வீடு தான், அங்கே வேணால் போகலாமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. நிலா, யார் யாருக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவில் இந்த மாதிரி வீடுகள் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். நம்ம கம்பெனி ரொம்ப டெவலப்பாகவும் ஆயிரும். இது ரொம்ப நம்மளுக்கு பழமையான வீடு, அதில் உள்ள பொருட்கள் இது மாதிரியெல்லாம் நம்ம வந்து போய் பார்த்துட்டு வந்தோம்னா அதிலிருந்து நம்ம கம்பெனிக்கு நிறைய ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நம்ம கம்பெனியை இன்னும் பல மடங்காக இந்த கம்பெனியை கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கும் தெரிஞ்ச இடத்துல நாங்களும் விசாரிச்சுட்டு சொல்கிறோம் அப்படின்னு மற்ற ஸ்டாஃபுகள்லாம் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நிலா உங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு போகலாமா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு. ஓகே சார் அப்படிங்கிறாங்க. சரி, வேலை முடிஞ்சதும் நம்ம 2 பேரும் போகலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நிலாவும் ராகவும் வர்றாங்க, சேரன் வீட்டுக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து சேரன் வீட்டில் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி எங்கள் கம்பெனியில் வந்து மீட்டிங் நடந்துச்சுன்னா மாதிரி பழங்காலத்து வீடை வந்து அவங்க பழங்காலத்து வீடெல்லாம் வந்து பார்த்துட்டு அதில் உள்ள பொருள்கள் இதுகெல்லாம் பார்த்துட்டு அவங்க கம்பெனிக்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் எங்கள் ஓனர் பார்க்க வர்றாரு. அதுக்கு சேரன் சொல்கிறாரு, ஆமாம்மா, நம்ம வீடு வந்து எப்படியும் ஒரு 120 வருஷம் இது வந்து பழமையான கட்டடம் தாம்மா, அதனால் நீ தாராளமாக வர சொல்லிட்டேல, சரிம்மா வரட்டும், வந்து தாராளமாக பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னபடியே ராகவ், நிலா, திவ்யா 3 பேரும் வர்றாங்க. இங்கே வந்து சேரன், பாண்டியன், பல்லவன், சோழன் 4 பேரும் வீட்டில் இருக்காங்க. அப்பா காரை விட்டு இறங்குனதுமே கேட்குறாங்க, இந்த வீடு தானா நிலா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், இந்த வீட்டில் தான் நானும் தங்கியிருக்கேன் அப்படிங்கிறாப்புல. அப்போ வெளியிலேருந்தே கேட்குறாங்க, இந்த வீட்டில் நீங்கள் எப்படி நிலா தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. ஏன் சார், பழங்காலத்து வீடு வந்து வீடை நம்ம பயன்படுத்தலாம் நம்ம வேலைக்காக, ஆனால் நம்ம அதில் தங்க மட்டும் கூடாதுன்னு நினைக்கிறீங்க, என்ன சார் இது கேட்குறாங்க. இல்லை நிலா, நான் அப்படி சொல்லலை. இப்போ இந்த மாதிரி பழங்காலத்து வீட்டில் யார் வாழணும்னு நினைக்கிறாங்க, அப்போ உள்ளவங்களே வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறாங்க. இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி வீடுகளில் இருக்க நினைக்க மாட்டோம்ல, அதுக்காக தான் நான் கேட்டேன். அதனால இருக்கிறதுனால நான் தப்புன்னு சொல்ல வரல அப்படிங்கிறாப்புல. சரிங்க சார், வாங்க சார் உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வீடை எல்லாம் சுற்றி பார்க்குறாரு, கட்டடத்தை எல்லாம் தொட்டு பார்க்குறாரு. அப்போ பரவாயில்ல, இந்த கட்டடம் கட்டி எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னு சேரனை பார்த்து கேட்குறாரு. இந்த வீடு 120 வருஷம் பழமை வாய்ந்த வீடு சார் அப்படிங்கிறாப்புல சேரன். அந்த காலத்து கட்டடங்கிறது கரெக்டாக இருக்குங்க. இப்போலாம் வந்து 50-60 வருஷம்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு கூட இப்போ உள்ள கட்டடம் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கு கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ சேரன் சொல்கிறாரு, ஆமாங்க சார், அதனால தான் இன்னுமே இந்த வீடை நாங்கள் எதுவுமே பூசாமல் இருந்துமே நாங்கள் இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் இருக்கிறதே இந்த பழைய காலத்து வீடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. டீ எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு, சாப்பிட்றாரு. அப்போ தான் நடேசன் கேட்குறாரு நிலாவை பார்த்து, ஏம்மா இவங்க ஆஃபீஸில் தான் நீ வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாப்புல. ஆமாம் அங்கிள், நான் இவங்க ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறேன், இவர் எங்கள் பாஸு அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லவும், அப்புறம் அப்போ அவர் கேட்குறாரு, நிலா இவங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாப்புல. இவன் என் மருமக அப்படிங்கிறாரு. என்னது மருமகளா அப்படின்னா அவர் அதிர்ச்சியோடு கேட்குறாரு. ஆமாம், என் வீட்டு மருமக, சோழனுடைய ஒய்ஃபு அப்படிங்கிறாப்புல. என்னது இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் இதை நிலா உங்கள்கிட்ட சொல்லலையா அப்படின்னு நடேசன் கேட்குறாரு. உடனே நிலாவுக்கு ஷாக்காகுது, இப்படி இவர் வாயை விடுவார்னு நமக்கு தெரியலை, சொல்லி வைக்காமல் வேற போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நிலா உங்கள்கிட்ட சொல்லலையான்னு மறுபடியும் கேட்குறாரு. இல்லை, நிலா வந்து மேரேஜ் ஆகலைன்னு தானே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் என்னடானா ஏன் வீட்டு மருமங்கிறீங்க, சோழனுடைய ஒய்ஃபுங்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னவும், அன்றைக்கி உங்கள் ஆஃபீஸில் வந்து சண்டை போட்டான்ல, அவள் வேறு யாரும் இல்லை, இவளுடைய ஹஸ்பண்டு தான் அப்படிங்கிறாப்புல. இதை கேட்டு ஷாக் ஆகுறார் ராகவ். சரி, இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீடை சுற்றி பாருங்க சார், அப்புறம் மற்றதை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வீடு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு வர்றாரு. சுற்றி பார்த்துக்கிட்டு வரையிலேயே
ஒரு போட்டோவை பார்த்துட்டு அதிர்ச்சியாக நிற்கிறாரு. ஒரு போட்டோவை மட்டும் பார்த்துட்டு அதிர்ச்சியோடு கேட்குறாரு, இந்த போட்டோவில் இருக்கிறது யார் அப்படிங்கிறாப்புல. அப்போ சேரன் சொல்கிறாரு, இது எங்கள் அம்மா அப்படிங்கிறாரு. உடனே நடேசன் பார்த்துட்டு, இது என் ஒய்ஃபு. ஏப்பா இந்த போட்டோவை பார்த்துட்டு அதிர்ச்சியோடு கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. இந்த போட்டோவில் இருக்கிறது எனக்கு யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் அதிர்ச்சி ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க, எங்கள் அம்மாவும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சேரன் கேட்குறாரு. எங்கள் அத்தை சார், எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை கேட்டு எல்லாருமே சாக்காகி நிற்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, என்னது இது உங்கள் அத்தையா அப்படின்னவும், ஆமாம் எங்கள் அத்தை ரொம்ப வசதியாக இருந்தவங்க. நான் விவரம் தெரிஞ்ச பிறகு எனக்கு எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. செல்லமாக வளர்த்தாங்களாம் உங்கள் தங்கச்சியை. நல்லா வசதியான இடத்துல தான் அவங்க வளர்ந்துருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் கார் டிரைவராக வந்தவரை அவங்க லவ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டதாக சொன்னாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும் சொன்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள கொலை பண்ணிவிட்டு அவங்க ஹஸ்பண்டு ஜெயிலுக்கு போனதாகவும் சொன்னாங்க. இப்படி ஒரு கொலைகார பையனை நம்பி நாங்கள் எவ்வளவோ தலையில் அடித்து சொன்னோம். அவள் கேட்க மாட்டேன்ட்டா. காதலுக்கு கண்ணு தெரியலைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கள் பேச்செல்லாம் கேட்காம அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனான். கடைசியில் அவன் அவளுடைய அருமையை புரிஞ்சுக்கிறாம அவளை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கும் போயிட்டான்ப்பா. இப்போ அவனுக்கு எத்தனை பிள்ளைன்னு கூட எங்களுக்கு தெரியாது. என் தங்கச்சி இறந்த பிறகு நாங்கள் அந்த பக்கமே போகலை அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டு எல்லாருமே ஷாக்காகி நிற்கிறாங்க. அப்போ ராகவ் கேட்குறாரு, அப்போ உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு கேட்கவும், இவர் தான் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை காட்டி கையை நீட்டி சொல்கிறாப்புல. அவரை பார்த்ததும் போய் வேகமாக சட்டையை பிடிச்சி, ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனா, என் அத்தையை எப்படியா நீ உனக்கு கொல்ல மனசு வந்துச்சு, உன்னை நம்பி வந்தவங்கள இப்படி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனேன், ஏயா எங்கள் அத்தை என்னையா உங்களுக்கு பாவம் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சிட்டு அந்த போட்டாவையும் காட்டி சட்டையும் பிடிச்சிட்டு அடிக்க போகிறாரு. நிலா போய், என்ன ராகு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் கையை எடுத்து விட போகிறாங்க நிலா. அங்கிள் அப்படிப்பட்டவர் இல்லை, இங்கே என்ன வேலைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராகவ்? இந்த ஊர்லேயும் எல்லாரும் இவர் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு போனோம்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இவரை பார்க்கையில் நான் இங்கே 4 மாதம் ஆகுது. இவர்கிட்ட பழகின வரையிலையும் இவர் ஒய்ஃபை கொலை பண்ண மாதிரி தெரியலை. இது யாரோ பண்ணிட்டு இவர் மேலே அந்த பழியை போட்டிருக்கதா தான் நாங்களாம் நினைக்கிறோம். கொலை பண்ணுற அளவுக்கு கொடூரமான ஆளும் இவர் கிடையாது. வெளி தோற்றத்து வேணால் கரடு முரடாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலே இவருக்கு உள்மனசு குழந்த மாதிரி. இவரை நீங்கள் தப்பாக எடுக்காதீங்க. இவர்கிட்ட நான் இதை பற்றி பல முறை அவர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் நேரம் வரையில் சொல்கிறேன், இப்போலாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டாரு. ஆனால் சத்தியமாக இந்த கொலையை நான் பண்ணலை அப்படின்னு என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணார். எனக்கும் இவர் மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த கொலையை கண்டிப்பாக இவர் பண்ணியிருக்க மாட்டார். என்னதான் உங்கள் அத்தையாக இருந்தாலும் நீங்கள் வந்த இடத்துல ஒரு பெரிய மனுஷன் பார்க்காம இப்படி சட்டையை பிடிச்சது தப்பு. கையை எடுங்க ராகவ் அப்படின்றாங்க. அதோடு அவர் சட்டையிலேருந்து கையை எடுத்துடுறாரு ராகவ்.